இந்த வீடியோவில் எங்கள் சைபர் அகாடமியோட கெமிஸ்ட்ரி கையில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, ஸோ அதை படிக்கிறப்ப எப்படி உங்களோட மார்க் இம்ப்ரூவ் ஆகும் போது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன 2 வால்யூமாக கொடுத்துறோம். ஸோ வால்யூம் 1 வால்யூம் 2 நம்ம கொடுத்துறோம். இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் லெசன் மெட்டலர்ஜி எடுத்துக்கோன்னா இதில் உங்களுக்கு என்னெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனோட ஸ்டார்டிங்லையும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பேஸ்ட் ஆன் தட் இது வரைக்கும் வந்து கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்குமோ அது ப்ளஸ் இது எல்லாமே வேறு என்னெல்லாம் கேட்க முடியும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருவோம். இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்போம் பாருங்கள். புக் பேக்கில் என்ன வரலாம், புக்கிங்கில் என்ன வரலாம், ஷார்ட் ஆன்சர்ஸில் அதே மாதிரி லாங் ஆன்சர்ஸ்லேயே புக்கிங்கில் என்ன வரலாம், புக் பேக்கில் என்ன வரலாம், இது எல்லாமே நம்ம கொடுத்துறோம். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நிறைய 1 மார்க்ஸ் புக்கிங்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பார்த்தாலே போதும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு நீங்கள் 1 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கொடுத்துருப்போம். சம்டைம்ஸ் இது நீங்கள் பார்த்துட்டு போகிறப்போ உங்களுக்கு 2 மார்க்ஸும் கவர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிப்போம்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஒரு ஹோல் லெசனையும் ஃபுல்லாக கட் ஷார்ட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். லைக் யூசஸ் இருந்தால் உங்களுக்கு இப்படி கொடுத்துரும். ஸோ நீங்கள் பார்க்குறப்ப நாளைக்கு ஈஸியாக நீங்கள் எக்ஸாம் போகிறப்ப திருப்பி போயிடலாம். ஃபுல்லாக ஒரு லெசன் ஃபுல்லாக நீங்கள் அந்த எல்லா கொஸ்டின்ஸ் பார்க்குறக்கு இது பக்கம் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ பார்த்து முடிச்சிடலாம். இது முடிச்சா நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா நோட்டபிள் ரியாக்ஷன். இப்போ என்னன்னா நீங்கள் ஒவ்வொரு லெசன் படிச்சிருப்பீங்க, அதில் சில இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம ரீகால் பண்ணிட்டு போகிறோமோ என்ன ஆகும்னா எக்ஸாம் வரப்போ டக்குன்னு எழுதிடலாம். நம்ம மறக்காமல் இருக்கும். உங்களுக்கு லெசனோட 1 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றோம். அடிஷ்னல் 1 மார்க்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்னன்னா பேஸ்ட் லெசனோட கண்டென்ட் பொறுத்து 30லேருந்து 51 மார்க்ஸ் நம்ம கொடுத்துரும். இந்த மாதிரி உங்களுக்கு அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துறோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு புக் பேக்கோட ஆன்சர்ஸ் கொடுத்துருப்போம். இது எல்லாமே பேஸ்ட் ஆன் த பப்ளிக் கீழே இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மினரல்ஸ் அண்ட் ஓர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கட் ஷார்ட்டாக உங்களுக்கு என்ன தேவை. ஸோ இப்போ மினரல்ஸ்னால் ஸ்மால் அமௌண்ட்டில் இருக்கும் மெட்டல், அதில் பார்த்தீங்கன்னா ஓரில் அதிக அளவில் இருக்கும். எல்லா மினரல் நம்ம ஓர்னு சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி இங்கே எல்லா ஓரும் நம்ம மினரல்ஸ்னு சொல்லிடலாம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். ஸோ படிக்கவும் ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே ஒரே சைடில் 2 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுக்குறதுனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு அந்த கன்ஃபியூஸாக இருக்காது. லைக் ஒரே பேஜ் கொடுக்குறப்ப உங்களுக்கு கிளம்ஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த விஷயம் இதில் இருக்காது. 11th புக்கிங்கில் கேட்குறப்ப நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் புக் பேக் மட்டும் படிச்சுட்டு போயிருப்பீங்க, அப்புறம் புக்கிங்கில் கொஞ்சம் கொஸ்டின் படிச்சுட்டு போயிருப்பீங்க. பட் நீங்கள் என்னதான் இவ்வளோ நல்லா படிச்சுட்டு போயிருந்தாலும் கஸ்டமர் சில கொஸ்டின்ஸ் கேட்குறப்போ உங்களை எழுத முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கிங் எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுதுகிற மாதிரி நம்ம தனியாக பிரிச்சிடும். ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்புறம் லாங் ஆன்சர்ஸ் இந்த மாதிரி நமக்கு அடிஷனல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இதுவும் பேஸ்ட் ஆன் த கீ பொறுத்து தான். ஸோ இது எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிற மாதிரி என்ன இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் லாங் ஆன்சர்ஸ் நம்ம கொடுத்துரும். ஸோ லெசன் கம்ப்யூட்டர் கையில் படிச்சிருங்களா, நீங்கள் படித்து முடிச்சுனே உங்களுக்கு நாங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதெல்லாம் டில் பப்ளிக் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் அந்த லெசனோட கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதுறப்ப நாங்கள் கீயும் கொடுத்துட்றோமா. ஸோ அந்த கீ வச்சு நீங்கள் கரெக்ட் பண்ணுறப்ப நம்ம எங்கே லேக் ஆகிறோம், ஸோ நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருதா. இது மூலமாக கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் உங்களோட மார்க்ஸ் அதிகமாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெசன். இதுவே ஆர்கானிக் எப்படி இருக்கும் அதே நம்ம உங்களுக்கு காட்டிடலாம். சாம்பிள் ஆர்கானிக் பார்ட்டோட சாம்பிளுக்கு ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர் 11th லெசனோட கொடுத்துருக்கோம். இதிலேயே நம்ம ஃபஸ்ட் லெசன் பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருப்போம். ஷார்ட் ஆன்சர் என்ன வரலாம், லாங் ஆன்சர் என்ன வரலாம், புக் பேக் புக்கிங் இது பக்கத்துலேயே உங்களுக்கு என்ன ஒவ்வொரு எந்தெந்த இயரில் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இருக்கும். இதில் நம்ம என்னெல்லாம் கொடுத்துருப்போம் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா அது கீழே நம்ம என்ன சில வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் சில வேர்ட்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம 1 மார்க்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே இந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் உங்களுக்கு. லைக் ஃபுல்லாகவே ஆர்கானிக் லெசன் பொறுத்த வரைக்குமே ஆர்கானிக் ப்ராப்ளம் ஒன்று கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்காங்க நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த மாதிரி நோட்ஸ் ஃபார் ஆர்கானிக் ப்ராப்ளம் சொல்லி நம்ம 11, 12, 13 இந்த 3 லெசனுக்கு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு மாலிகுலர் ஃபார்முலா, காம்பவுண்ட் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர். இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ இது மட்டும் உங்களுக்கு இருக்காது. இப்போ என்னன்னா ஆர்கானிக் பார்ட்டில் நம்ம மேஜராக மறக்கிற விஷயம் என்னன்னா ஒரு ரியாக்ஷன் பார்த்துருப்போம். அந்த ரியாக்ஷன் என்ன ப்ராடக்ட் நம்ம மறந்துடுவோம். ஸோ அந்த ரியாக்டன் ப்ராடக்ட் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த ஆர்கானிக் ப்ராப்ளம் போட முடியும். இல்லை ஹவ் வில் யூ ப்ரிப்பேர், ஹவ் வில் யூ கன்வெர்ட் அந்த மாதிரி கேட்குற எல்லா கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறக்காக என்ன பண்ணுறோன்னா அந்த லெசனோட ஒட்டுமொத்த இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் அதே மாதிரி எல்லா ரியாக்ஷன்ஸுமே நம்ம என்ன பண்ணிடுவோம் இந்த மாதிரி உங்களுக்கு கட் ஷார்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது நீங்கள் பார்த்துட்டு போகலாம். எவ்ரி எக்ஸாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இதை பார்த்தாலே போதும். உங்களுக்கு பார்த்துட்டு போகிறப்ப எக்ஸாமில் எப்படி கேட்டாலும் அவங்க மாற்றி கன்வெர்ட் கேட்டாலும் சரி, ப்ரிப்பேர் கேட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் எப்படி கேட்டிருந்தாலும் நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு. அப்படியே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒட்டுமொத்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் இப்போ எத்திலீன் கிளைக்கால் நம்ம 11th லெசன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இது எதை பொறுத்து மாறும், நம்ம எடுக்க போகிற ரீஏஜன்ஸ் பொறுத்து மாறும். ஸோ இது என்ன பண்ணுறோம் ஒரே இதில் நம்ம கொடுத்துரும். அப்போ நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் இப்போ பீரியாடிக் ஆசிட் எடுத்து நம்ம எத்திலீன் கிளைக்கால் கொடுத்து நமக்கு என்ன தருது மெத்தனால். அதே சமயம் சப்போஸ் இப்போ ஹெச் எடுத்து ரியாக்ட் பண்ணால் ஈத்தின் வரும். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற நம்ம கொடுத்துறோம். புக் பேக் 1 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் புக்கின் 1 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக்கோட ஆன்சர்ஸ். இந்த எல்லா ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ண ரியாக்ஷன்ஸ். இது எல்லாமே என்னன்னா டெரிவ் பண்ண ரியாக்ஷன்ஸ். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு என்ன கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராப்பராக விசிபிலிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில கையில் நீங்கள் பார்க்குறப்ப அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ஒரு ஆன்சர்ஸ் எடுத்து பண்ணுற மாதிரி. நம்ம இது எல்லாமே என்ன இது நாங்கள் டீச்சர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி அதுலேருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எல்லா ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒட்டுமொத்த அந்த லெசனோட ரியாக்ஷன்ஸ் என்னெல்லாம் வருதோ அதெல்லாமே நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் புக் பேக்கோட ஆன்சர்ஸ் இந்த மாதிரி நம்ம கொடுத்துறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்கினோட ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ் இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் பார்ட் வரப்போனா வேறு மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். ஸோ
எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சம்டைம்ஸ் கேட்பாங்க, ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் எத்திலிங் லைக்கால், நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா ரியாக்ஷன்ஸ், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு திருப்பிங்க ஹவ் வில் யூ ப்ரிப்பேர், ஹவ் வில் யூ கன்வெர்ட், அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ், அப்புறம் நேமிங் ரியாக்ஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த கைட் நீங்கள் வாங்குறப்ப என்னெல்லாம் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் ஆஃப்டர் ஆஃப் இயர்லிக்கு அப்புறம் என்னன்னா உங்களுக்கு எப்படி ஃபுல்லாக தரவு பண்ண வைக்குதுன்னு சொல்லி அதுக்கான ஸ்டெப்ஸும் சொல்லிடுவோம். தென் இது வரைக்கும் வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாமே கொடுத்துருவோம், வித் 1 மார்க்ஸ் கீயோட கொடுத்துருவோம். இது எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் கைட் வாங்குற மூலமாக உங்களுக்கு கிடைச்சிடும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு சேர்ந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸோட எங்கள் ஸ்பெஷல் மெட்டீரியல் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். அதே மாதிரி மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும், ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஃப்ரீயாக வந்துடும். இதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா saiviraguides.in கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், உங்களோட அட்ரஸ் என்ட்ரி பண்ணிவிட்டு தென் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 2 to 3 டேஸில் இந்த கைட் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். தென் கையில் படிக்க போகிறீங்க, நாங்கள் கொடுக்க கொஸ்டின் பேப்பர்ஸ் டெஸ்ட் எழுத போகிறீங்க. இது மூலமாக உங்கள் ஸ்கூல் டெஸ்ட்டும் சரி பப்ளிக்லையும் சரி அதிக மார்க்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்கள்.